Hi friends, welcome back to my channel Banu's Recipe. என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் தோசை மாவு சேர்க்காம வெறும் முட்டையை மட்டும் வச்சு எப்படி பணியாரம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை 2 நிமிஷத்துலேயே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 4 முட்டை சேர்த்துக்கிறேன். இந்த முட்டையை ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இந்த உப்பும் மிளகு தூளும் நல்லா சேர்ற மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 100 கிராம் கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பணியாரம் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது பணியார சட்டியை நல்லா சூடாக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழியிலையும் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு பக்கம் இது நல்லா வெந்துடும். வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த பக்கமும் இதே மாதிரி திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டால் சூப்பரான முட்டை பணியாரம் ரெடி ஆயிடும். குழந்தைங்களுக்கு கொடுக்க இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முட்டை பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.